Hi friends, welcome to Ari and Craft Work. இது என்னோட சேனல் நேம். என்னோட சேனல்ல லோகோ மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம சேனல் நேமும் நாங்க மாத்தி இருக்கோம். சேனல் நேம் Ari and Craft Work. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம வீடியோல இப்போ என்ன பார்த்துன்னு வரோம்னா ப்ரோச்சஸ் கிளாஸ் கிராஃப்ட் ஒர்க் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் ப்ரோச்சஸ் கிளாஸ் டே 1 to 14 வரைக்கும் நான் பண்ண கிராஃப்ட் ஒர்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்மால் பட்டர்ஃப்ளை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய சைஸில் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் நான் பண்ணியிருக்கேன், அது வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அந்த பட்டர்ஃப்ளை தான் இது. இதை விட ஒரு சின்ன சைஸில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாக்கிங் கிளாத். இது பல டிசைனில் பல கலரில் இருக்குது. இது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் விருப்பப்பட்ட கலர் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அயன் ஒயர், இது கம்பி மெலிசாக இருக்கும். நீங்கள் எப்படி நீங்கள் அது ஃப்ளெக்சிபிளாக அது வளையும் தன்மை கொண்டது. அது சின்னதாக ஒரு மூடி எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எந்த அளவு வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற போல் இந்த மூடி எடுத்துக்குங்க. நார்மல் நீடில், நார்மல் த்ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் கட் பீடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்பல எடுத்துருக்கேன் நான். சுகர் பீடு. இப்போ இந்த பட்டர்ஃப்ளை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது எப்படி சுற்றணும், எப்படி அந்த கிளாத்தை இல்லை ஃபிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் மட்டும் நான் அது உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக அது சொல்லுறேன். ஏன்னா அது நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால் இந்த மாடல் மட்டும் நான் காமிச்சிடுறேன். ஒரு மூடி எடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் இந்த சைடு சுற்றிக்குங்க. சின்ன சைஸ் நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணால இந்த மூடி வர இந்த சின்ன அளவில் அந்த கம்பியை வச்சு சுற்றிக்கிட்டு டைட்டாக அதை கம்பியை நல்லா திருகணும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ இது மேலே நம்மளுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அந்த கிளாத்தை எடுத்து இப்போ இந்த கம்பி மேலே சுற்றணும். இப்போ சுற்றிட்ட பிறகு டைட்டாக இதை பிடிச்சிக்குங்க. நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலால் அதை நம்ம நல்லா சுற்றிக்கணும். ஏன்னா தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது எப்படி நான் பண்ணுறேன்னு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்காக நான் இது நான் காமிக்கிறேன். இப்போ பூ கட்டுறா போல் நாட் போட்டுக்குங்க. ஒரு 3 times 4 times நாட்டை போட்டுக்கிட்டு அதை கட் பண்ணிடணும். நூல் ப்ளஸ் கம்பி இந்த கிளாத் மூணையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த ஷேப்பை நம்ம நடுவில் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிக்கிட்டு 2 சைடும் பிடிச்சிக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். தெரியுதா? அந்த பாருங்கள். ஸோ அதே போல் நம்மளுக்கு 2 தேவைப்படும். அந்த 2 நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணலாம். ஜுவல்லரி மேக்கிங் ப்ரோச்சஸ் கிளாஸ் ப்ளஸ் ஆரி, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கமெண்டில் எஸ்ன்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க.
நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த பட்டர்ஃப்ளை இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அந்த டிசைனுக்கு ஏற்றப்போ செட் பண்ண. நான் வந்து இதை போல் வேணும், விரிஞ்சு இப்படி இருக்கிற போல் குட்டி பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க செடியிலலாம் எப்படி இருக்கும், அந்த ஷேப்புக்கு நான் வந்து வச்சு நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அது ஊசி குத்தும் போது பார்த்து குத்துங்க. இப்போ இது பக்கத்தில் வச்சு அழகாக குத்திடுங்க. இது அதை பிடிச்சிக்கிட்டு நல்லா குத்துங்க. அப்புறம் அது வந்து ஸ்லிப்பாக நிற்கும். நீங்கள் தனித்தனியாகவும் அந்த ஃபிட் பண்ணலாம், ரெண்டு இதுவும் சேர்ந்தும் நீங்கள் வந்து அதை ஃபிட் பண்ணலாம். நான் வந்து ரெண்டு இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும். இது மேலே இருக்கிற பட்டர்ஃப்ளை உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அது வேறு விதமாக நான் இதே மாடல் தான், ஆனால் வேறு விதமாக பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேறு விதமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஷேப்பை வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ நீங்கள் இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இல்லை எனக்கு பெருசாக வேணும், ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருந்தால் மட்டும் போதுன்னா உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் ப்ளவுஸில் அங்கங்கே நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக. இப்போ வந்து நான் ரெண்டுத்தையும் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு அழகாக வந்து ஒரு டிசைன் கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த இங்கே இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நடுவில் குத்துங்க ஊசியை. அதில் வந்து 2 mm பீடு நீங்கள் ஒரு மாடல் புரிஞ்சாலே நீங்கள் பட்டர்ஃப்ளை வந்து நிறைய மாடலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும். அது இப்போ நான் ஒரே ஒரு 2 mm பீடு மட்டும் நான் குத்தி அதில் இன்செர்ட் பண்ணுறேன். நான் இப்போது இதிலே வந்து இது நகர்றதுனால சரி நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இல்லை அப்புறம் அது வந்து பின் சைடு வந்து அழகாக நம்மளுக்கு எம்போஸாக தூக்கிக்கிட்டு இருக்கும். தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே போட்ட உடனே அழகாக இங்கே வந்து அதை தூக்கின்னு இருக்குது பாருங்கள் அழகாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கட் பீட் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சைஸ் பட்டர்ஃப்ளைக்கு சின்னது போட்டு அழகாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து டியூப் போட்டு நல்லா இருக்காது, பிக் சைஸ் போட்டு நல்லா இருக்காது. சுகர் பீட் இப்போது நீங்கள் அதில் வந்து இன்செர்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இது வழியாக குத்தி எடுத்தாலும் எடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் கிளாத்தோட இன்செர்ட் பண்ணலை, தனியாக இந்த பாருங்கள், தனியாக தெரியுது பாருங்கள். இப்போது நம்ம இந்த சைடு நான் இது சைட்லேயே இந்த சைடு இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சுகர் பீடு இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் குட்டி பசங்க கூட இதை வந்து நீங்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் அழகாக போட்டு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்புவாங்க.
நான் வந்து கிளாத்தில் இன்சர்ட் பண்ணல, தனியாக அந்த கட் பீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணி உள்ளே இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், அது மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து பிளெயினாக இருக்குது இல்லையா, ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாடல் சின்ன டிசைனாக நான் கொடுக்கலாம். நம்ம அதுக்கு வந்து நான் வந்து சர்க்கரை, இந்த சர்க்கரையே வந்து கொடுத்தா அழகாக இருக்கும். ஸோ நான் அது வந்து அதுவே நான் கொடுக்க போகிறேன். நான் சர்க்கரை, அதுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு சுகர் பீடு, ரெண்டுமே நம்ம கொடுத்துடலாம். அது பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து உள்ள சர்க்கரை, சுகர் பீட் நம்ம அதில் கோத்துட்டு, இந்த சுகர் பீடுக்குள்ளே நீடில் கொண்டுன்னு போகக்கூடாது, சர்க்கரைக்குள்ளே தான் நீடில் வந்து உள்ளே விடணும். அப்புறம் அது நிற்கும். நீங்கள் சுகர் பீடோடு சேர்த்து விட்டிங்கன்னா ரெண்டுமே ஃபிட் ஆகாமல் தனியாக வந்துடும். இப்போ வந்து இந்த சைடு சர்க்கரை அழகாக கோருங்க. பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், நான் என்னென்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இதில் குத்தி கீழே இழுத்து நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது பார்க்கறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை, சின்ன சைஸ் பட்டர்ஃப்ளை இப்படி இருக்க பாருங்கள், அழகாக வந்து தூக்கி விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு 3D ஷேப்பில் எம்போஸாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்